நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய். பயமில்லாதிருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை என்ன செய்வதில்லை, அணுகுவதில்லை. அல்லேலூயா. ஏன் வாசிக்கிறோம்? அதெல்லாம் விசுவாசிக்கிறோம். அது என்னை அணுகாது. தீகள் என்னை அணுகாது, தீங்கு என்னை அணுகாது. எத்தனை பேர் நாம விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தீங்கு என்னை அணுகுவதில்லை. ஆனா நாம ஒரு காரியம் செய்யணும். நீதினால் என்ன பண்ணணும்? சிறப்படணும். நீதிதான் வாழ்க்கையில நீதிதான் காணப்படணும். நீதி தவிர்த்து எந்த ஒரு அநீதி நினைச்சு விடக்கூடாது, காணப்பட்டு விடக்கூடாது. நீதினால சிறப்படு. நீ நீதினால சிறப்பட்டால் திகழ் உன்னை என்ன செய்வதில்லை, அணுகுவதில்லை. பயம் இல்லாம இருக்கலாம். எப்படி இருக்கலாம்? இருக்கலாம். யார் என்ன பயமுறுத்தினாலும் நீங்க என்ன செய்வதில்லை, பயப்பட வேண்டும். ஏன்? கர்த்தர் நடுவில் இருக்கிறாரு. அல்லேலூயா. நான் நீதினால சிறப்பட்டு இருக்கிறேன், ஆகவே அதை அணுகுவதில்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனை தீமை அணுகாது. ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. கர்த்தருக்கு பயப்படுதல் என்னது? ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து அதில் நிலைத்திருப்பான். தீமை அவனை என்ன செய்யாது, அணுகாது என்று நீதிமொழிகள் 19:23 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை தீமை என்ன செய்யாது, அணுகாது. அப்ப நீங்க சொல்லணும், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன், தீமை என்னை அணுகாது. கொஞ்சம் பாருங்க, அந்த வார்த்தையை அப்படியே விசுவாசித்து அதை என்ன சொன்னாம பேசணும். அல்லேலூயா. எதிர்மறையா பேசக்கூடாது. அதான் புரிந்து கொள்ளணும். எங்க என் வாழ்க்கையில் வந்து அற்புதமே நடக்க மாட்டேது, என்ன பேசுறீங்க, கொஞ்சம் அதை கொஞ்சம் ஓட விட்டு பாருங்க. ஒரு நாள் முழுசும் நீங்க பேசின வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க, என்ன பேசுறீங்க என்பதை. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை தான் பேசி இருக்கிறீங்களா, இல்லை எதிர்மறையா பேசி கொண்டிருக்கீங்களா, அதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நம்ம என்ன சொல்ற, கர்த்தருக்கு நான் பயப்படுகிறேன், ஆகவே தீமை என்னை அணுகாது. நான் நீதினால் ஸ்திரப்பட்டு இருக்கிறேன், ஆகவே தீமை என்னை என்ன செய்வதில்லை, அணுகுவதில்லை. நான் கர்த்தரை நோக்கி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், ஆகவே மிகுந்த ஜலப்பிரவாக வந்தாலும் அதை என்ன செய்யாது, அணுகாது. அது என்னை அணுகாது. ஜலப்பிரவாகம் வெள்ளம் போல வரலாம். ஓ பாருங்க, சுத்தர்கள் வெள்ளம் போல வருகிறாங்களே, கவலைப்படாதுங்க. நீங்க அதை நோக்கி செபிக்கணும். சகாயம் கிடைக்கும் காலத்துல கர்த்தரை நோக்கி என்ன பண்ணுவா, என்னதும் செய்வா. அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாக வந்தாலும் அது அவனை என்ன செய்யாது, அணுகாது.